வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கத்தரிக்காயில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து சருமத்தை மென்மையாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கத்தரிக்காயில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்குது மற்றும் இரும்பு சத்து இருக்குது. கத்தரிக்காய் நம்மளுடைய நரம்புகளுக்கு வலுவூட்டுறதுக்கும் சளி, இருமல் போன்ற பொதுவான பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் இதய தசைகளை வலுப்பெற வைக்கிறதுக்கு அறிவியல் முறைப்படி உதவிகரமாக இருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே கத்தரிக்காய் மென்மேலும் என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் கட்ட சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய வல்லமை கொண்டது கத்தரிக்காய் அப்படின்றதால சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய அந்த ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கிறவங்க கத்தரிக்காயை தங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டால் சிறுநீரக கற்கள் முன்னாடியே கரைக்க பெற்று அது எல்லாமே உங்களுடைய அந்த சிறுநீரக கற்கள் உங்களுடைய உடலிருந்து வெளியேற்றப்படும். வாத நோய், ஆஸ்துமா, ஈரல் நோய்கள், கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டைக்கட்டு, மலச்சிக்கல், கரகரப்பான குரல், உடல் பருமன் இது எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கத்தரிக்காய்க்கு இருக்குது. அப்படின்றதால கத்தரிக்காயை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் போது வாரத்தில் ஒரு தடவையாவது சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கியூர் ஆகிடும். நீங்கள் கூடுமான வரைக்கும் கத்தரிக்காயை சாப்பிட்றீங்க அப்படின்னா எப்போதுமே நீங்கள் வந்து பிஞ்சு கத்தரிக்காயில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுதான் உங்களுக்கு மருத்துவன்மைகளை அதிகமாகவும் கொடுக்கும். முற்றிய கத்தரிக்காய் வந்து ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஒத்துக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. பைட்டோ நியூட்ரியன்ஸ் கத்தரிக்காயில் இருக்கிறதால நினைவு ஆற்றல் வந்து நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நினைவு ஆற்றல் அதிகரிக்கிறதால எதையுமே நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருப்போம். மூளை தன்னுடைய வேலையை மிகவும் சுறுசுறுப்பாக செய்ய ஆரம்பிக்கும். மூளை செல்கள்லாம் வெகுவாக தூண்டப்படும். நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படும். அதுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்ஸ் உதவிகரமாக இருக்கும். கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை வந்து கரைக்கும். இதனால உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான குறைத்து கொள்ள வேண்டிய நினைக்கிறவங்கலாம் தங்களுடைய உணவுகளை கத்தரிக்காயை சேர்த்துக்கொள்ளலாம். கத்தரிக்காய் வந்து மூளை செல்களை பாதுகாக்கும். கத்தரிக்காய் வந்து நம்ம பிஞ்சாக சாப்பிட்றது நல்லது. முற்றிய பெரிய காய்கள் அதிக அளவு சாப்பிட்ட முடியும்னா நம்மளுடைய உடம்புல அரிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு சில பேருக்கு தான் ஒத்துக்கும். நிறைய பேருக்கு முற்றிய கத்தரிக்காய் ஒத்துக்காது. தோலில் அரிக்கக்கூடிய, தடிக்கக்கூடிய தோல் அலர்ஜி, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும். அதனால நீங்க அந்த அதாவது நீங்கள் முற்றிய காய்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிஞ்சு கத்தரிக்காய்களை சாப்பிட்றது நல்லது. புற்றுநோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய சக்தி வந்து கத்தரிக்காய்க்கு இருக்குது. இப்போ புற்றுநோய் வராமல் பாதுகாக்கக்கூடியதுன்னா தக்காளிக்கு இணையானது இந்த நம்ம சாப்பிடக்கூடிய கத்தரிக்காய். தக்காளியை போலவே எடை, புரதம், கலோரி அளவு, தாது உப்புகள் எல்லாமே கத்தரிக்காயில் இருக்குது. ஆனால் விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் தக்காளியில் இருக்கிறத விட கத்தரிக்காயில் குறைவாக தான் இருக்குது. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து, அதாவது விட்டமின் B1 தான் தயாமின் சத்து. ஆனால் விட்டமின் பி தக்க அளவில் வந்து பார்த்தோம்னா கத்தரிக்காயில் வந்து இருக்குது. இதய நோய்கள் வருவதை இது வந்து என்ன பண்ண முடியும்னா கத்தரிக்காய் நமக்கு தடுக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தக்காளி எப்படி நம்மளோட இதயத்தை பாதுகாக்குமோ அதே போல் கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய அந்த ரசாயனம், ஒரு வேதிப்பொருள் என்ன பண்ண முடியும்னா இதய தசைகளை வந்து வலுப்பெறுவது வைக்கிறதால எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோட வைக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோட வாழலாம். உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து சமன்படுத்தும் கத்தரிக்காய். இப்போ இரும்பு சத்து நம்மளுடைய உடலில் அளவோடு தான் இருக்கணும். அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இரும்பு சத்து நமக்கு பல விதமான சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். எனவே உடலில் அதிகமாக இரும்பு சத்து இருக்குது அப்படின்னா அதை ஆரோக்கியமான முறையில் அப்படியே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கத்தரிக்காய் எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள் எல்லாமே உடனடியாக சிதைந்து அது ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த சத்தாக மாறுவதற்கு கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் பி தான் பயன்பட ஆரம்பிக்கும். கத்தரிக்காயை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த பசியின்மை பிரச்சனை எல்லாம் அகன்று போயிடும். இப்போ ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா எப்பவுமே பசிக்காது. அவங்க நல்லா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணமே தெரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. உண்மையில நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பிட்டு வந்து செரிக்காமல் இருந்தால் தான் நமக்கு வந்து பசியின்மை ஏற்படுது அப்படின்றது அர்த்தம். நம்ம கத்தரிக்காய் எப்படியாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உணவு மூலக்கூறுகள்லாம் உடைத்து செரிக்கப்பட்டு நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்லாம் வெளியேற்றப்படுவதால் பசியின்மை நமக்கு வந்து கியூர் ஆகிடும். பசி நமக்கு வந்து எடுக்க ஆரம்பிக்கும். உடல் வலு குறைவது கத்தரிக்காயை நம்ம சாப்பிட்டோம்னா தடுக்கப்படும். மூச்சு விடுதலில் சிரமம், தோல் மரத்து விடுவது போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நமக்கு நம்ம சாப்பிடக்கூடிய கத்தரிக்காய் வந்து கியூர் பண்ணிடும். டைப் 2 சர்க்கரை நோயை வந்து கத்தரிக்காய் வந்து தடுக்கும். முற்றிய காய்கள் வந்து உடல் வளர்ச்சிக்கு தான் பயன்படும். அதுவும் ஒரு சில பேர் தான் எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேர் பிஞ்சு கத்தரிக்காய் சாப்பிடுவாங்க. இப்போ முற்றிய கத்தரிக்காய் ஒரு சில பேருக்கு தான் ஒத்துக்கும்.
நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ முற்றிய கத்திரிக்காய் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அலர்ஜி வர ஆரம்பிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் அது மாதிரி உங்களுக்கு அலர்ஜி இருக்கும் அப்போல்லாம் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரணம் அதில் வந்து விட்டமின் ஏ அதிக அளவில் இருக்குது. அப்புறம் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தி ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷரை வந்து நமக்கு கத்திரிக்காய் வந்து கட்டுப்படுத்தி ஸ்ட்ரெஸ் டென்ஷனில் வந்து நமக்கு ரிலீஃப் பண்ணும். மன அழுத்தத்தை வந்து கத்திரிக்காய் சால்வ் பண்ணும். உடம்புல வந்து நமக்கு சொரிசிரங்கு இருக்குது அப்படின்னாலும் புண்ணு நமக்கு இருக்குது அப்படின்னாலும் அது நம்ம வந்து கத்திரிக்காயை சாப்பிடாம தவிர்க்கிறது நல்லது. உடல் சூடு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்கலாம் கண்டிப்பாக உடலுக்கு சூடு தரக்கூடிய காய் இந்த கத்திரிக்காய் அப்படின்றதெல்லாம் அவங்களாம் இதை வந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதே நல்லது தான். அளவோடு சாப்பிடலாம் அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாது. உடலில் சொரிசிரங்கு இருக்கிறவங்க, புண்ணு இருக்கிறவங்க, உடலுக்கு சூடு அதிகமாக இருக்கிறவங்களாம் கத்திரிக்காய் சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா அரிப்பை உண்டு பண்ணி அந்த புண்கள்லாம் ஆறாமல் போயிடும், சொரிசிரங்கெல்லாம் அதிகமாகிடும், உடல் சூடு வந்து உங்களுக்கு அதிகமாகிடும். எனவே கத்திரிக்காயை அளவோடு சாப்பிடுங்க. முற்றிலும் வந்து நீங்கள் பிஞ்சு கத்திரிக்காய் சாப்பிடுங்க. நிறைய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.